ஹலோ கைஸ், வெல்கம் டு த நாஸ்டாக் வீக்லி ரீகேப். லெட்ஸ் சி இந்த வீக் எப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபண்டமெண்டல் சிபிஐன்ற ஒரு நியூஸ் இந்த வீக் இருந்தது. இன்ஃப்ளேஷன் பற்றி நம்ம பேசுறது. யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சா இறங்கிடுச்சா இல்லை சமமாக இருக்கா, அதுக்கான நியூஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆஸ் யூஸ்வலாக அந்த நியூஸஸ் எப்பவுமே டியூஸ்டே ஆர் வெனஸ்டேஸ் தான் ரிலீஸ் ஆகும். வெனஸ்டே ரிலீஸ் ஆயிருக்கு 8:30 AM நியூயார்க் டைம். இதில் 3 சிபிஐ இருக்கும், சரிங்களா? இந்த கோர் சிபிஐ ஓகே ஒரு 4 இருக்கு, சாரி. ஃபர்ஸ்ட்லாம் வந்து கோர் சிபிஐ மந்த் ஓவர் மந்த் இருக்காது, இயர் அண்ட் இயர் தான் இருக்கும். இப்போ எல்லாமே இருக்கு. ஓகே, சிபிஐ கோர் அப்படின்னா என்னன்னா ஃபுட் அண்ட் எனர்ஜி செக்டர் மட்டும் இல்லாமல் வரது தான் கோர், எல்லாமே சேர்த்து வரது தான் சிபிஐ. ஓகே, இதில் இந்த இயர் ஆன் இயர் சிபிஐன்றது ரொம்ப முக்கியம். 3.4 தான் ஃபோர்காஸ்டாக இருந்தது, ஆக்சுவலும் 3.4 தான் வந்தது. ஸோ கம்மியாக வருது டேட்டா, வந்து ப்ரீவியஸ் டேட்டாவை விட ஆக்சுவல் டேட்டா கம்மியாக வருதுன்னா நெகட்டிவ் ஃபார் டாலர் அண்ட் பாசிட்டிவ் ஃபார் கோல்டு, யூஎஸ்டி பேர்ஸ் அண்ட் நாஸ்டாக். ஓகே, ஸோ நாஸ்டாக் வந்து ஒரு பெரிய வீக் எஸ்எஸ்எல் ஹன் பண்ணிட்டு மேலே போய் நின்றுச்சு. இந்த சிபி எப்போ நடந்தது, வேற எதுவும் பெருசாக இந்த வாட்டி ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இல்லை. நம்ம இப்போ சார்ட்ஸுக்கு போயிடுவோம். ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக ஆனது நமக்கு ஒரு 2 வீக்ஸாகவே தெரியும். S&P 500 ப்ரீவியஸ் வீக் ஒரு ஆல் டைம் ஐ மேக் பண்ணிட்டான். அந்த ஆல் டைம் ஐ மேக் பண்ணிட்டு மார்க்கெட் ரொம்ப வேலிடாக போகுமான்னு சம்டைம்ஸ் சொல்ல முடியாது. ஐ மீன் அக்ரெசிவாக போகுமான்னு சொல்ல முடியாது. இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. நான் கண்டினியூஷன் ஆகும் தான் பார்த்தேன் இன்னும் அக்ரெசிவாக, பட் ஓரளவுக்கு ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு. ஸ்டார்டிங் ஃப்ரம் த டே டைம் ஃப்ரேம். அண்ட் இந்த வீக் வந்து நான் ஒரு 2 days மேலே ட்ரேட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் அண்ட் 5 days. தென் சரியான மைண்ட் செட் இல்லாததுனால ஒரு நாள் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் சரியாக ட்ரேட் பண்ணலை. மண்டே தான் நல்லா ஆரம்பித்தேன், பட் அன்றைக்கி வந்து ட்ரேட்ஸி சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் ஆச்சு. டியூஸ்டே லாசஸ். தென் வெனஸ்டே மார்க்கெட் சுத்தமாக நாள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி அப்படியே ட்ராஷ் பீட் ஏரியாவாக இருந்தது. ஸோ விட்டாச்சு இந்த வீக் எதுவும் பண்ணாமல். தேர்ஸ்டே ஒரு நல்ல பை எக்ஸ்பென்ஷன் ஸ்டார்டிங்ஸில் கிடைச்சது. 10 AM ஆஃப்டர் கூட என்ட்ரி இருந்திருக்கும், பட் நான் அதான் 2 நாள் அப்புறம் ட்ரேட் பண்ணலை. ஸோ ட்ரேட்ஸ் கம்மி தான். உள்ளே இருந்து தான் நம்ம என்ன ரிவ்யூ பண்ணிருப்போன்றதை பார்ப்போம். சரி, ஃப்ரம் த மண்டே ஸ்டார்ட் ஆகும்போதே மார்க்கெட்லாம் நடக்குதுன்னு பாருங்க. மண்டே ஸ்டார்ட் ஆகும்போதே ப்ரீவியஸ் டே ஹை எடுத்து கொஞ்சம் க்ளோஸாக முடிச்சான். நான் மேபி கீழே போகும்போன்னு பார்த்தேன், பட் ஹையர் த ப்ரைஸஸ் ஹையர் வந்துருச்சு. ஸோ மண்டே முடிஞ்ச உடனே நீங்க டிசைட் பண்ணிருக்கலாம் மார்க்கெட்ஸ் நல்லா பை போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. ஓகேங்களா? பட் ஒரு 2 நாள் நிறுத்திட்டு இருந்தா, அந்த 2 நாள் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கு அடுத்தது தேர்ஸ்டே அப்போ நல்ல எக்ஸ்பான்ஷன் போச்சு, நான் அதில் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஓகே, இப்போ மண்டே என்னாச்சு நம்ம பார்த்துடலாம். இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் டு 4 hour டைம் ஃப்ரேம். சரி, இந்த ஆர்டர் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக ஆல்ரெடி பையில் தான் இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியணும், சரிங்களா? பையில் தான் இருக்கும், ஸ்ட்ராங் பைஸாக இல்லை இந்த வீக். மண்டே 18 வேணாம், 22 வேணாம். இந்த 2 o'clock கேண்டில் எப்படி இருக்குன்றத லைட்டாக பார்த்துக்கோங்க. அது ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக மொமெண்டம் இல்லாத கேண்டில் தான் இருக்குது. இப்போ இந்த 6 to 10 லாஸ்ட் ஆஃப் தான் நம்ம உள்ளே வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். சரி, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது? இங்கே எதனா பீடியா இருக்கா பைக்கு? நம்ம வந்து பை வியூவில் இருக்கோம், சரிங்களா? பைக்கு எதுவும் பீடியா இல்லை. ப்ரீமியம்ல ஒரு ஓபி இருக்குது, பட் அதை வந்து நம்ம நம்பலாமான்னு கேட்டால் இல்லை. ஏன் தெரியுமா? இங்கே இருக்கல ஃபேராலி கேப், அந்த ஃபேராலி கேப் மார்க்கெட் இங்கே டேப் ஆயிருக்குல்ல. அப்போ பிஎஸ்எல் டார்கெட்டே இதானே, இங்கேருந்து எப்படி நம்ம செல் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது. ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் போய் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதே நிலமை தான் எங்கேயுமே. ஓகே, 1 hour டைம் ஃப்ரேம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் 1 hourல, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, 6 o'clock விட்டுருங்க, 7 o'clockனு தேவையில்லை. 8 to 9 அந்த கேண்டில் மட்டும் பாருங்க, பேரிஷா முடிஞ்சிருக்கு. ஃபைன். இப்போ நான் என்ன கேட்குறேன், நமக்கு வந்து டே டைம் ஃப்ரேமில் இருந்து பை தான் மார்க்கெட் போகணும். 4 hour எஃபிஜி வந்து பையில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் பை போனோம்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வரணுமா? டிஸ்கவுண்ட்டு நீங்கள் எதை வைக்கலாம்? நான் வந்து ஓவரால் லோ டு ஹை தான் போட போகிறேன். ஸோ டிஸ்கவுண்ட்னு மார்க்கெட் வரதுக்கே இந்த இடத்துக்கு வந்து ஆகணும், சரியா? எதுக்கு ஓவரால் ஹை டு லோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட் ஃபுல்லாக இந்த லோவில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹையில் போய் முடிச்சாச்சு. அதுக்கு நடுவில் இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டான். திருப்பி இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஓவராலாக தான் போட்டு ஆகணும். எங்கேயுமே ரீசெண்டாக ரீட்ரேஸ்மெண்ட்லாம் ரீசன் ஸ்ட்ரக்சர் ஐசன் லோஸ்க்கு நான் ரீட்ரேஸ்மெண்ட் வருமானு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். ஓவராலாக தான் இப்போ வரணும், சரிங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த செல்ஃப் ஃபேராலி கேப்லேருந்து மார்க்கெட்டை செல் அடிக்கலாமா? யோசிச்சு பாருங்க. 1 hour செல்ஃப் ஃபேராலி கேப்பை நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, ப்ளஸ் அங்கே அப்படியே 1 hour ஓபியும் இருக்கு. ஓகே, அதனால தான் நான் மேலே இருக்க ஃபேராலி கேப்புக்கு போகல. ஸோ இதுவே வந்து பர்ஃபெக்டான ஃபேராலி கேப் தான். இந்த 1 hour செல்ஃப் ஃபேராலி கேப்பை நம்ம எடுத்துப்போம். மார்க்கெட் அங்கே போய் ரியாக்ட் பண்ணால் நம்ம எடுக்கலாம், சரிங்களா? அட் த சேம் டைம் உங்களுக்கு இங்கேயும் 1 hour ஃபேராலி கேப் இருக்கு. ஓகே, பட் ஐ எம் சீயிங் இட் ஆஸ்
ரிலேட்டிவ் லோஸ், இந்த லோ சொல்றேன். இந்த 12 AM அண்ட் 14 அது வந்து ரிலேட்டிவ் லோவா பார்க்குறேன். தென் டிஸ்கவுண்ட்ல இருக்கா மார்க்கெட். ஸோ நான் அதை டார்கெட்டாக தான் இருக்கும்னு அசியூம் பண்றேன். ஓகே, தென் 15 மினிட் டைம் ஃப்ரேம் ஆஸ் யூஷுவல் அதே தான் இஎஸ்லேயுமே இருந்தது. இஎஸ் எடுத்துக்கோங்க. மண்டே பாருங்க 8 9. ஓகே, அதுலேயுமே ஒரு 1 ஹவர் ஃபேர் அலிகா ஹோல்டிங்கில் தான் இருக்கும். ப்ளஸ் மார்க்கெட் என்ன பண்ணியிருப்பான், எஸ்எம்பி கிரியேட் பண்ணியிருப்பான் 10 AM அப்போ. உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய 4லாம் காலி. இதுவே எடுத்துருச்சா? இல்லை, 4 o'clock வரைக்கும் நம்ம வச்சுப்போமே. அதுக்கப்புறம் தான் ஷார்ட் அடிக்கிறாங்க. அங்கேயுமே அதே மாதிரி ஈக்குவல் ரிலேட்டிவ் லோஸ் தான் நம்மளுடைய டார்கெட். சரிங்களா? தென் 15 மினிட் டைம் ஃப்ரேம். இதில் நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணியிருப்பேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டினியூஷன் செல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் எடுத்திருப்பேன். ஓகே, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்னா இங்கே வரணும். அதுக்கு இந்த லைனை ஃபஸ்ட்டு மார்க்கெட் தான் பண்ணா வச்சுக்கோங்க. சரி, நான் பண்ண தப்பு என்னன்னு சொல்கிறேன். 1 hour ஃபேர் அலிகா இங்கே இருக்குதா? இந்த லைன் போனாலும் 1 hour ஃபேர் அலிகா. நான் என்ன பண்ணிட்டேன், இடையில இந்த 15 மினிட் ஃபேர் அலிகா பிடிச்சி என்ட்ரி போட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, 15 மினிட் ஃபேர் அலிகா பிடிச்சி என்ட்ரி போட்டு இந்த லோ வரைக்கும் வந்துடும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் வரல, பட் நான் எப்படி என்ட்ரி போட்டேன்றத சொல்கிறேன். 1 hour போச்சு, அதுக்கப்புறம் ரிவர்சல் தான். அங்கேருந்தே வந்து ட்ரேட் சி அவுட்டேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆகல, என்ட்ரி க்ளோஸே ஆகல. எனக்கு அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, அதனால தான் நான் எடுத்துட்டேன். இது வந்து ஒரு அக்யூமுலேஷன், தென் கன்சிடர்ட் ஆஸ் ஏ மேனிபுலேஷன். நான் என்ன பண்ணேன், இங்கே என்ட்ரி எடுத்துட்டேன். இப்படி என்ட்ரி எடுத்துட்டு எஸ்எல் வந்து ரொம்ப கிட்டவே இங்கே வச்சுட்டு தென் டிபி இந்த லோஸ் வரைக்கும். சரிங்களா? 3.4 hour அதிகபட்சம் 2 நியர்லி 2 வந்து டக்குன்னு போயிடுச்சு. ஓகே, அது கொஞ்ச நேரம் கூட அங்கே கிடையாது, உடனே மேலே ஏற்றிட்டாங்க. நான் ஒரு 1 hourல க்ளோஸ் பண்ண பார்த்தேன், பட் என்னால் க்ளோஸ் பண்ண முடியல. ஏன் மேலே போகுது அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃபைன், நமக்கு மார்க்கெட் 1 hourக்கு போகுது. 1 hourல இருந்து 15 மினிட் கம்பைன் ஆகி வந்திருந்தா அது பர்ஃபெக்டான சினாரியோ. பட் நான் அப்படியே தானே எடுத்தேன். இந்த மாதிரி நான் நிறைய டேஸில் வாங்கியிருக்கிறேன். ஸோ உஷாரா 1 hourல வந்து வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயாச்சு. பட் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணல. சரி, கரெக்டாக இந்த லோ பாருங்க, எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. இது 941, இந்த லோ 935. பட் இங்க இருக்கிற லோ பாருங்களேன், 928. 928 லோவே ஸ்வீப்பே பண்ணல மார்க்கெட். அதுல இருந்தே ஃபுல்லா மேலதான் இருக்கு. நீங்க இப்போ பீரியட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, எங்க என்ட்ரி எடுக்க போறீங்கன்னு. நான் 5 மினிட் போறேன். ஏன் 5 மினிட் போறேன்றது சொல்றேன். ஓகே, சரி, ஒரு ஹியூஜ் செல் கேண்டிலா, அந்த ஹியூஜ் செல் கேண்டிலோடைய லோ எடுத்தானுங்க. அது ஒரு ரேஞ்சா நான் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லோ எடுத்தானுங்க, திருப்பியும் லோ எடுத்தானுங்க. அது அன்எக்ஸ்பெக்டட் தான். திருப்பியும் அதுதான் வந்து எஸ்எம்டியா மாச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த 930 கேண்டில் இங்க பாருங்க, ஹியூஜ் 930 கேண்டிலா, அந்த 930 கேண்டோடைய லோ கலெக்டடா. திருப்பியும் 935 லோவை மார்க்கெட் 950 கலெக்ட் ஆயிருக்கு. ஓகே, பட் 935 940 இருந்து 915 இங்க ஹையர், 915 ஹையர். இங்க 935 வந்து 915 லோவர். ஸோ இது எஸ்எம்டி 5 மினிட்ல காமிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்றதுனால தான் இங்கே வந்தேன். ஏன்னா இப்போ 1 மினிட்ல பார்க்கும்போது நிறைய கேண்டில்ஸ் இடையில வரும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ எனக்கு என்ன புரிஞ்சுது, இதுதான் பிஎஸ்எல் செக்ஷனோட பிஎஸ்எல். அதை போய் எடுக்கும். அதுக்கு அடுத்தது 1 hourல ஃபேர் அடிக்க பிறகு அதை எடுக்கணும். இவன் எக்ஸ்ட்ரீமா கொஞ்சம் மேலே போயிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா லிக்விடையும் கலெக்ட் பண்ணிட்டான். புரியுதுங்களா? மார்க்கெட்லாம் அங்கே போகவே இல்லை. இந்த 345 AM ஹைஸ், இங்கே 345 AM ஹைஸ்லாம் மார்க்கெட் போகல. அது இங்கே போயிடுச்சு. நமக்கு அது ஒரு எஸ்எம்டி தான் திருப்பி செல் பார்க்கறதுக்கு. ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து ஒரு பை போகலாம், ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. ரிட்ரேஸ்மெண்ட்டாக கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சம்டைம் மொமெண்டமே இல்லாமல் அப்படி நின்றோம். ஒன்று ஒன்றா காமிக்கிறதுக்கு அண்ணன் லிக்விட் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே ஃபேராலி கேப் இருக்கா? அது 1 மினிட். ஓகே, இங்கே பாருங்க, இது எஸ்எம்டி, பக்கா எஸ்எம்டி. இது
இந்த ஸ்ட்ரக்சரோடைய லோவை மார்க்கெட்டிங் எடுத்தாச்சு, அதோட ஹைக் போகும்போது அப்புறம் 1 ஹவர் ஃபேர் கேப் இருக்கு. இதுல இருந்து மார்க்கெட் மேல போகும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம அப்படியே சும்மா எடுத்துட முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி ஐஎஃப்இஜா மாறிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டா எனக்கு கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஃபேர் கேப் இருக்கா, என்ட்ரி தானே அது, கரெக்டாக 956 கேண்டில் நோட் பண்ணாங்க. அடுத்தது 957. ஓகே, இங்கே பாருங்க 956, அதே மாதிரி எஃப்இஜி தான் வச்சிருக்கு. பிஃபோராக இருக்கக்கூடிய கேண்டில் நல்லா ஒரு 953ன்றது ஒரு லோ, எப்படி சொல்றது, ஒரு ஸ்வீட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல அடிஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓபி இருக்கு. ஸோ அந்த செட்டப் நல்ல செட்டப், லைவ்ல பார்க்க தான் முடிஞ்சது, எடுக்க முடியல, ஏன்னா அவுட்டேஜ் சரியாக டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும்னா ஈஸியாக ஒரு 2 ஹவர் கவர் ஆகலாம், லைட் மேலே அடிக்கும் 2 ஹவர் வந்துடும். அதுக்கு அடுத்தது வரைக்கும் போச்சுன்னா 3 ஹவர். ரொம்ப ஈஸி ட்ரேட், ரொம்ப ரொம்ப ஈஸி ட்ரேட். வெறும் 30 ஹேண்டில் ஒரு 9700 ஹேண்டில்ஸ் வந்து டிபி போச்சு. ஓகே, பர்ஃபெக்டாக இது சினாரியோஸ் புரிஞ்சிருச்சிங்களா? அதுக்கு அடுத்தது மார்க்கெட் போயிட்டு அங்கே ரீச் ஆகும்போது டைம் ஒரு 10 கிட்ட ஆயிடுச்சு. நீ 10 மணி ஆனாலே மார்க்கெட்னா ஆகுதுன்ற அந்த 9 to 10 கேண்டில் வந்து 1 ஹவர் வச்சு பார்க்கணும், 4 ஹவர்ஸ் வச்சு பார்க்கணும். ஏன்னா நியூ கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கும்ல. மண்டே 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 மார்க்கெட் அந்த 10 o'clock அப்போ என்ன பண்ணுறான், பர்ஃபெக்டாக போயிட்டு இங்கே டாப் ஆகிட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், மேலே போயிட்டு ஃபுல் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுக்கலாம். ஓகே, நியர்லி அது 4 o'clockலேருந்து எடுத்தாச்சு. அப்போ இங்கே லோவர் எஸ்எம்டி, இங்கே ஹையர் எஸ்எம்டி, நம்மளுக்கு இன்னும் மார்க்கெட்டு 0.5 வரவே இல்லை. ஓகே, அதனால் நான் திருப்பியும் ட்ரை பண்ணுவேன். 5 மினிட் இங்கே பாருங்க, மார்க்கெட் மேலே போய் ரீச் ஆகும்போது ஒரு பெரிய இன்வெர்ஷன் வச்சிருக்கா. அந்த இன்வெர்ஷனில் தான் இவ்வளோ நேரம் மார்க்கெட் நின்றுட்டு இருந்தது. அடுத்தது பையை ஹோல்ட் பண்ணுறது அந்த இன்வெர்ஷன் தான். இவ்வளோ நேரம் அந்த இன்வெர்ஷன் இருந்திருக்குல்ல, ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட செகண்ட், அதாவது செகண்ட் மேக்ரோஸ் வர வரைக்குமே அந்த இன்வெர்ஷன்ல மார்க்கெட் சுத்திட்டு இருந்தானுங்க. இதெல்லாம் ஈக்குவல் லோ, ரிலேட்டிவ் லோஸ். இந்த ஃபெராலி கப் பாருங்க, இந்த ஃபெராலி கப், அது மாதிரி இந்த ஃபெராலி கப், இது ரெண்டுத்துல நம்ம என்ட்ரி கிடைக்க போகுது எப்படின்றது சொல்றேன். சரி, இந்த ஃபெராலி கப் வரும்போது மார்க்கெட்ல எஸ்எம்டி இருக்கா, 938, ஆல்ரெடி 1 ஹவர்ல எஸ்எம்டி வச்சதுல ஓகே. எக்ஸிபியூஷன் டைம் ஃப்ரேம்ல எஸ்எம்டி இருக்கா, 938க்கு முன்னாடி எதனா ஐஸ் இருக்கா, இதுதான் என்ன ஐ, அது ஸ்வீப் வச்சது 10:15, 10:15ல இருந்து 10:37 வரைக்கும். இதுவே இங்க 10:15, இது வரையும் வருமா? ஆமா. ஸோ இதுல ஒரு இதை நீங்க எடுக்கலாம். இதுல என்ன தெரியுமா ஒரே ஒரு யோசனை, ஒர்க் அவுட் ஆகாதான். சரிங்களா, அதுதான் நான் சொன்னேன், இதை கொஞ்சம் கவனிங்க. என்ன ஏன்னா கொஞ்சம் டவுட் இருக்குதான் அதுல, இப்படி அடிப்பாங்க guys. இது மேக்சிமம் நான் வந்து டாக்டர் மேட்ரிக்ஸ் கம்யூனிட்டி உங்களுக்குமே தெரியும், அவங்க இதில் நிறைய ட்ரெட்ஸ் இந்த மாதிரி பிரேக் அவுட்ல எடுப்பாங்க. அது பர்ஃபெக்டா தெரிஞ்சு போச்சு, ரொம்பலாம் கூடாது, ஒரு 2 hour அவள் தான். ஏன்னா மார்க்கெட் முடிய போகுது. நான் இந்த லோ வரைக்கும் தான் வச்சிருந்தேன். ஏன் இந்த லோ வரைக்கும்ன்றத சொல்லிடுறேன். இது வந்து ஃபுல்லா வீக் ரிஜெக்ஷன் லோஸ், டக்குன்னு போக மாட்டேங்கலாம் தெரியாது. ஸோ இப்படி எடுத்து நான் பல வாட்டி பார்த்துருக்கேன். கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைன்னா மார்க்கெட்டை உடைய விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்க. கான்ஃபிடன்ஸ் எல்லாம் ஒன்று தான், ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. இப்போதான் இது கொஞ்சம் எக்கச்சக்கமான சிக்கல் உள்ள ட்ரேடு. அது பிஃபோரான ட்ரேட் ரொம்ப ஈஸி, நீங்கள் அதை வேணா எடுத்துருக்கலாம் அந்த பைஸ். இது டே டைம் ஃப்ரேம் டியூஸ்டே என்னாச்சுன்றதை பார்த்துருவோம். பாருங்க, இது டியூஸ்டே. மண்டே என்ன பண்ணிருக்கான்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு டே டைம் ஃப்ரேம் ஐஆர்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். டே டைம் ஃப்ரேம் ஐஆர் இங்கேயுமே
மண்டே ஒரு நியூட்ரல் கூட இல்லாமல் ரொம்ப மோசமாக முடிஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஓபி. ஓகே, அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய டே டைம் ஃப்ரேம் ஐஆரோட மார்க்கெட் ரொம்ப நியரில் இருந்துச்சு. ஸோ நான் அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ டியூஸ்டே பற்றி பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது 18 விட்டுருங்க, 22 வேணாம், 2 to 6 எப்படி இருக்கு. ரொம்ப ஒரு ரிஜெக்ஷன் உள்ள ப்ரீவியஸாக இந்த கேண்டலோட கன்சல்டேஷன் உள்ள இருக்கா. நம்மளுடைய aim என்ன, இந்த லோல இந்த ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். அப்படி ரீட்ரேஸ்மெண்ட் வருதுன்னா அங்கே இருக்கிற 4 hour ஃபேராலி கேப்லேருந்து மார்க்கெட் பை ஆகலாம். இருக்குல்ல 4 hour ஃபேராலி கேப், அதுதான் aim. இங்கே நல்லா கவனிங்க, இது 6க்கு முன்னாடி இந்த 2 to 6 நல்லா கவனிங்க. ஓகே, நான் என்ன பார்த்தேன், 18 ஏஷியன் ஸ்வெப்ட் பை 22 2 வந்து அப்படியே ஃபாலோ ஆகிடுன்னு எதிர்பார்த்தேன். ஓகே, அது வந்து ஒரு இது சிஆர்டி மாதிரி. ஸோ இந்த லோக்கு வந்து ஈஸியாக வந்துடும்னு பார்த்தேன். பட் ப்ரைஸ் டெலிவர்ட் த ஹண்ட் ஃபர்ஸ்ட். 6 o'clock ஃபர்ஸ்ட்டு ஹண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் கீழே வந்தது. அது 9:30 தான் ஆச்சா இல்லையான்றத நம்ம உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, 11 ஆகஸ்ட் 8 to 9 பார்த்துக்கோங்க. 8 to 9 எப்படி இருக்கு, ஒரு புலிஷ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கா பார்க்குது உங்களுக்கு. நானும் தான் நம்பிட்டேன். இங்கே பார்த்தா புலிஷ் கேண்டில் இருக்கு. ஸோ மார்க்கெட் அப்படியே உள்ள வந்தோன்னா அந்த 1 hourலேருந்து மேலே போய்டுன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பேன். ஏன்னா இங்கேயும் புலிஷ் கேண்டில், இதுவும் புல்லிஷ் கேண்டில், இதுவும் புல்லிஷ் கேண்டில். ஸோ அவ்வளோதான், பை தான் அப்படின்றத நான் எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கல. அது எப்படி நம்ம அங்கே சமாளிச்சோன்றதை பார்த்துடலாம். இந்த லோஸை நல்லா பார்த்துக்கோங்க, அது வந்து ஏஷியன் லோஸு, நல்லா பார்த்துக்கோங்க. 15 minute. என்னோட வியூவே நீ ஃபுல்லாக பையின்ற மாதிரி தான் நான் டிஸ்கார்டில் ஷேரே பண்ணியிருப்பேன். நைன் 9:30 உள்ள வரோம். அந்த 1 hour மார்க் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஒரே கேண்டில் காலி பண்ணுறான். இந்த 15 minute ஃபேராலி கேப், இந்த 15 minute எல்லாமே ஒரே கேண்டில் காலி. ஓகே, ப்ரீவியஸாக வந்து பார்க்குறேன், இந்த ஈக்குவலோலாம் இருக்குல்ல, இந்த ஈக்குவலோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. கரெக்டாக அதை டைம் அண்ட் ப்ரைஸோட ஜாயின் பண்ணி பார்த்தா அது ஏஷியன் லோ. அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே லிக்விடிட்டி இருக்கானா, இங்கேயும் இல்லை. இதையும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா கலெக்ட் பண்ணி விட்டுருச்சு. இந்த பாருங்க, ஏஷியன் லோஸ். ஓகே, இதான் 9:30. நான் உள்ள போகிறேன். August 9:30. இதுதான் ஓப்பனிங் எக்ஸ்பான்ஷன் கேண்டில். எஃபிஜில் வந்து டார்கெட் என்ட்ரி வச்சிருந்தேன், எஃபிஜிலாம் டேப் ஆகல, அப்படியே டேரக்ட் ஃபால். தென் அந்த டேரக்டர் ஃபால் வரத்துக்கு முன்னாடி நான் இந்த ஒரு என்ட்ரியாக எடுக்கலாம்னு பார்த்துருந்தேன். அந்த என்ட்ரிலையுமே மார்க்கெட்டிங் லைட்டாக வீக் ரிசல்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கேண்டில் ஃபுல்லாக டிவி முடிச்சிட்டான். ஸோ எனக்கு என்ட்ரியே இல்லை. அதுக்கடுத்தது பண்ண தப்பு என்னன்னா, இங்கே தான் மேலே போச்சு பார்த்தீங்களா, இதை வந்து பிடிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட ஐடியா பண்ணல. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த லோ எடுத்திருக்கு, ஏஷியன் லோ எடுத்திருக்கு, இங்கே பார்க்கணும், இங்கே பார்த்து நம்ம எடுக்கணும். இங்கே வந்து ஏஷியன் லோ என்ன 4 AM லோஸே எடுக்கல மார்க்கெட். சரிங்களா, திருத்திட்ட உங்களுக்கு எஸ்எம்பி எப்படி இருக்கும்னா, இந்த 4 AM லோஸ்லேருந்து உங்களுக்கு 9:30 மாதிரி இருக்கும். இங்கே 4 AM லோஸ் வந்து 9:30 இப்படி கனெக்ட் ஆகும். அதே மார்க்கெட் எடுக்கல. பட் நான் அதை கவனிக்கவும் இல்லை, சுத்தமாக எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. என்னோட ஐடியாலாம் ஓகே, இது ஈக்குவலை 15ல் கரெக்டாக இருக்குது, ஆனால் 1 minute பார்த்தா அது ஈக்குவலைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன். பட் அது ஈக்குவலாக இருந்தாலும் அது எஸ்எம்டி. இதை பாருங்க, எஸ்எம்டி அது அப்படியே அதையும் காமிக்கிறேன். சரிதா, எஸ்எம்டி. ஸோ எதுவும் பண்ண முடியல. நான் வேஸ்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பை என்ட்ரி விட்டுட்டேன். ஒன்று இப்படி எடுத்துருக்கலாம், இல்லைன்னா எக்கச்சக்கமான பேர் இப்படி எடுத்துருந்தாங்க. சம்திங் அது எஃபிஜி. ஓகேவா, இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது இதெல்லாம் தாண்டி அட்லாஸ்ட் கடைசி வாய்ப்பு இப்படி எடுத்து வச்சுருந்தாங்க. உடச்ச உடனே இதை இங்கே எடுத்துடுறாங்க. ஸோ எதனா ஒரு 1 to 2 hour எல்லாரும் கிடைச்சது அந்த பை மொமெண்டம்ல நான் இதெல்லாம் விட்டுட்டேன். இது எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் எல்லாமே விட்டுட்டு 5 minute போய் உட்காந்தேன். ஏன்னா 10 o'clock மேலே ஆகுதா, கொஞ்சம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு.
10 AM. ஓகே, 10 AM போயிட்டு இங்க இருக்கக்கூடிய பை ஃபேர் அலிகா மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் இங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தது. கீழே கூட நான் வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணல. அதுதான் நான் பண்ண பெரிய அவசரமான தப்பு. இங்க கூட வரணும்னு நான் வெயிட் பண்ணல. அங்க போயிட்டு பை ஃபேர் அலிகா மார்க் பண்ணிட்டேன். இங்க வந்து பாக்குறேன், இங்கேயும் பை ஃபேர் அலிகா இருக்கு, இதையும் மார்க் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் 1 மினிட் போவேன். இந்த பாருங்க, நான் மாதிரி கன்சாலிடேஷனா இருக்கு. இதுல தான் கைஸ் நான் ட்ரேட் பண்ணேன். மாட்டிக்கிட்டேன். இதை பக்காவா ட்ரேட் பண்ணி மேலே போயிடும் மார்க்கெட்டு, போய் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எய்ம் வச்சிருந்தேன். அது S&P பத்தி நான் லைவ் மார்க்கெட்ல பார்க்கல. ஃபர்ஸ்ட் ட்ரேடு அவசரப்பட்டு எடுத்த ட்ரேட் நான் சொல்றேன். இங்க IFG எடுத்தேன், மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் இந்த IFG எடுத்தேன். நீங்க க்ளோஸ் ஆயிடுச்சா, நான் ஒன்னு இங்க எடுத்தேன். அடிச்சான் ஒரே கேண்டில் காரி. நான் திருப்பி ஒரு ஸ்வீப்லாம் கொடுத்து வச்சிருந்தான். நான் இந்த ஸ்வீப் வந்ததுக்கு பிறகு இந்த எஃபிஜி நான் டார்கெட் வச்சிருந்தேன். மார்க்கெட் அங்கே வரல. அப்புறம் இந்த எஃபிஜில தான் போச்சு. பட் அதுவும் பி ஆயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி அவன் என்ன பண்ணான், அழகாக அங்கே வந்து செல் அடிச்சு நான் நினச்ச மாதிரி 4 ஹவர் ஃபேர் அலிகா வந்துட்டான். ஸோ அந்த வியூ வந்து என்னால் நீ சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல. இதில் கிளியரான ட்ரேட்னா, இங்கே இருக்கக்கூடிய ஏஷியன் லோவை எடுத்து இஎஸ்ல எடுக்காம விட்டு எஸ்எம்டி வச்சு ஒரு பைக் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பை போச்சு இந்த செல் ஃபேர் அலிகா வரைக்கும். அது ரொம்ப 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 மார்க்கெட் கிளியரான மூவ், நல்லா தெளிவாக கொடுத்தது. அதை ஒன்றுத்த கூட எடுக்கல. ஸோ டியூஸ்டே நல்லாவே இல்லை. ப்ரீமியம் பைக்ஸ் போய் ட்ரை பண்ணது தான் இன்னும் பெரிய தப்பு. வெயிட் a செகண்ட். தென் நமக்கு நல்லாவே தெரியும் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டில் 5000 இருக்குது. தென் 4 ஹவரில் போயிட்டு மார்க்கெட் டேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பைக்ஸ் தான் கொடுக்கணும்னு. பட் நம்மளுக்கு என்ன தேவை, நெக்ஸ்ட் டே நியூயார்க் செஷன் வந்து பார்த்தா போதும்ல. ஸோ டியூஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. வெனஸ்டே உள்ளார போகிறோம். 4 ஹவர் டைம் ஃப்ரேம். வென்ஸ்டே பாருங்க, 18 ஒன்றும் கிடையாது, 22 ஒன்றும் இருக்காது. 2 to 6 நல்ல பை மூமெண்டம். ஓகே, அடுத்தது கவனிங்க, 6 to 10 நல்ல பை மூமெண்டம் போது எப்படி இதில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்றதை பார்க்கலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம். சிபிஐ நியூஸ் என்ன பண்ணுச்சுன்றதை பாருங்க. பர்ஃபெக்டாக இங்கே வந்து 1 ஹவரில் இருக்கக்கூடிய பை ஃபேர் அலிகப்போ கலெக்ட் பண்ணுச்சு. ஓகே, இதுதான் சிபிஐ நியூஸ் பண்ண வேலை. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கு, அதே சிபிஐ 1 ஹவர் எதனா இருக்கா, இல்லை. 1 ஹவர் ஃபேர் அலி கேப், ஒரு சின்ன ஒரு 1 ஹவர் ஃபேர் அலி கேப் இருக்கு. இந்த 1 ஹவர் ஃபேர் அலி கேப் ஆட் பண்ணிருக்கான். ஓ, இதான் சிபிஐ சரிங்களா. நம்ம உள்ள வர பொறுத்த இந்த 9 o'clock கேண்டில் தான் உள்ள வர போகிறோம். 9 o'clock கேண்டில் மார்க் பண்ணுங்க. இதே இங்கே ப்ரீவியஸாக இன்னொன்று மார்க் பண்ணுறேன். ப்ரீவியஸ் டே ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹையை மார்க் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, இது ஃபுல்லா லிக்விடிட்டி. ஆனா ஒரு பெரிய விக்கு, ரொம்ப பெரிய விக்கு, அதுவும் லிக்விடிட்டி கலெக்ட் ஆன விக்கு ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் அந்த விக்க போய் தாண்டறது எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு. அதே மாதிரி இதையும் எடுத்துப்போம். ப்ரீவியஸ் டே ஹை இது எடுக்கல சரிங்களா. டியூஸ்டே ஹைஸ் இது எடுக்கல பாருங்க. டியூஸ்டே ஹைல இருந்து வென்ஸ்டே கனெக்ட் பண்றேன், எடுக்கல. எஸ்எம்டி இது. ஓகே, எஸ்எம்டி ரெண்டுமே 9:30 ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பனிங் ஆன உடனே எஃபிஜி கைஸ் நல்ல ட்ரேட். சீரியஸ்லி இது வந்து ஒரு நல்ல ட்ரேட். நான் ஆனால் எடுக்கவே இல்லை. யோசனை ஓகே லாஸ் ஆகிடுமோ. பட் செட்டப் எல்லாமே கரெக்டாக இருந்தா. 8 ஃப்ரேம் பிடிஆர்ன்றது டேவோட ஹைஸ் அண்ட் லோ செட்டாக கூட உங்களுக்கு அது பிடிஆரே தான். அது பேர் பிடிஆரே தான் சரிங்களா. நான் இது வரையும் அவங்க பாடி ஃபர்ஸ்ட் வைக்கிறேன்னா விக் நெக்ஸ்ட் பாடி ஃபர்ஸ்ட் டிபி அந்த மாதிரி ரொம்ப பெரிய விக் இருக்கும்போது ஸோ அது பர்ஃபெக்டாக அமைஞ்சுது. நல்ல ட்ரேடு. அதுவும் இந்த 9:32க்கு மேலே இங்கே போல மார்க்கெட் பாருங்க. ஸ்டாப் இங்கே தாங்க, ஸ்டாப் பெரிய ஸ்டாப்லாம் கிடையாது.
நியர்லி 2 ஹவர் போயிருக்கும். சரிங்களா, இது வரைக்கும் வந்தா ஒரு 2.3 நியர் 2 ஹவர் போயிருக்கும். ஒரு 1 ஹவராவது புக் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் 5 மினிட்ல திருப்பி மார்க்கெட் கிரியேட் பண்ணுச்சு. ஃபைவ் மினிட் ஃபேர் வேலி கேப் சரிங்களா. 5 மினிட் ஃபேர் வேலி கேப் மார்க்கெட் ரீச் ஆன டைம் 9:45. இதுதான் டைம் அண்ட் ப்ரைஸ் பார்க்குறது. கரெக்டாக மேக்ரோ சப்போ ரீச் ஆயிருக்கும். மார்க்கெட் சூப்பராக என்ட்ரி கொடுத்து டிபி போயிருக்கும். இதில் பாருங்க, உள்ள போனானா நம்ம அங்கெல்லாம் என்ட்ரி எடுக்க வேணாம், ஐஎஃப்இஜியில் எடுத்துருக்கலாம். இந்த பை ஃபேர் வேலி கேப்பை இங்கே மார்க்கெட் செல் கேன்ல க்ளோஸ் வச்சுன்னு எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா கூட பர்ஃபெக்டாக எஃப்இஜி தெரியுதுங்களா, பர்ஃபெக்ட் எஃப்இஜி இது எடுத்துக்கோங்க. 9:31 இது. ஓகே, 9:31. இந்த 9:31 கேன்ல 2 பேரும் தாண்டல. ஓகேங்களா, பர்ஃபெக்டாக ஹோல்ட் ஆனது அந்த ஃபேர் வேலி கேப் தான். நல்ல என்ட்ரி. அதுதான் கரெக்டாக 9:54. தென் எஸ்எல் இங்கே தான். டிபி ரொம்ப நாளில் இந்த லோ 2.4லாம் நமக்கு கேட்கறது. நமக்கு 2 ஹவர் இங்கே அடிச்சாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த பாடி அடிச்சுதா 2 ஹவர் போதும். ஓகே, ஏன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ரொம்ப மோசமா இருக்குன்றது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். செகண்ட் டைமும் சான்ஸ் கொடுத்தது நம்ம எடுத்துருக்கலாம். நிறைய டைம்ஸ் பிஇ போய் அங்கேயே தான் இருந்தது. ஸோ அது எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணிருப்போம்னு தெரியாது. பட் இந்த 5 மினிட்ல இருந்து கம்பைன் பண்ணி ப்ரீவியஸ் ஹையா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்த ட்ரேடு நல்லா தான் இருந்தது கைஸ். வெனஸ்டே எனக்கு அதை வந்து லைவ்ல ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சாலுமே என்ட்ரி எடுக்க தைரியம் இல்லை. கரெக்டாக போகுமா இல்லையான்ற யோசனையே விட்டாச்சு. நெக்ஸ்ட் திஸ் இஸ் டர்ஸ்டே. இது வெனஸ்டே, திஸ் இஸ் டர்ஸ்டே. வெனஸ்டே கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது. ஓகே, போய் முடிக்கும்ன்ற மாதிரி கொஞ்சம் முடிஞ்சிருந்தது. நெக்ஸ்ட் இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு டைம் ஃப்ரேம் 18, 22, 2 ஃபுல் கன்சாலிடேஷன். இந்த ஒரே ஒரு கேண்டலுக்குள்ளார மொத்த கேண்டில் கன்சாலிடேஷன் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கே தான் டார்கெட்டு. அதை தாண்டி போச்சுன்னா தான் இந்த விக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டார்கெட். அது சாரி, பாடி ஃபர்ஸ்ட் டார்கெட், அப்புறம் தான் விக்கு நம்மளோட டார்கெட். இங்க பிஆர் நம்ம இப்போ கண்டுபிடிக்கும். எடுத்துக்கோங்க 8. ஓகே, 8 AM. அதுக்கு முன்னாடி சிபிஐ கேண்டில். நான் என்ன சொல்றேன், இந்த 8 AMனா இதுதான் பிடிஆர்ன்ற 1 ஹவர் ஓபி. ஓகே, 8 AM. அதே 8 AM இங்க பாருங்க, இந்த மேலே போய் நின்றுச்சா, குட்டி குட்டி குட்டியாக பை பண்ணாலும் பர்ஃபெக்ட் நல்லா மேலே போய் நின்னாச்சு. ஓகே, தென் 15 மினிட் ஏஎம்டி இருக்கும். ஓகே, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஏஎம்டி இருக்கும். பர்ஃபெக்டாக மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் போதே ஓபி டேப், அங்கே இருக்கக்கூடிய ஓபி டேப் இதுலேயும் பாருங்க, மார்க்கெட் 9:30 ஸ்டார்ட் ஆகும்போது எஃப்இஜி பிளஸ் ஓபி டேப். ஓபில இருந்தா மார்க்கெட் போச்சு. ஒரு ஃபர்தரான பயங்கர எக்ஸ்பான்ஷன் அது. சரிங்களா, நான் ஓபி அங்கே மார்க் பண்ணல, அந்த லைன் தான் அது 15 மினிட்ல செம்ம எக்ஸ்பான்ஷன். சீரியஸா அந்த டைம்ல வந்து இஎஸ் பார்த்துருந்தவங்க சூப்பராக எடுத்துருக்கலாம். இஎஸ்ல நல்ல என்ட்ரி இருந்தது. ஏன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேராலி கேப் அவ்வளோதான். செல்ஃப் ஃபேராலி கேப்பை மார்க்கெட் வந்து பையா ஃபெயிலியர் ஆக்கிட்டு உடச்ச உடனே நீங்கள் எடுத்துருக்கலாம். இங்கே எந்த ட்ரேடு உங்களுக்கு. பட் எனக்கு இங்கே ட்ரேடே கிடைக்கல. இதுலேயுமே நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். டாக்டர் மேட்ரிக்ஸ் கம்ப்யூட்டர் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ பிளஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி பெண்டிங், அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிருக்கணும். ஆப்போசிட் சைடில் பிடிஆர்ஏ பெண்டிங், லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கணும். தென் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கணும். இப்போ இங்கே 1 ஹவர் ஓபி இருக்கு. அந்த 1 ஹவர் ஓபிலேருந்து 15 மினிட் ஓபி இருக்கு. அந்த 15 மினிட் ஓபில தான் வந்து 1 மினிட்ல மார்க்கெட் தொடுது. தென் உங்களுக்கு பர்ஃபெக்டான லிக்விடிட்டி அவைலபிளா ப்ரீவியஸ் டே ஹைன்ற பேர்ல உட்காந்துருக்கு. அதெல்லாம் ப்ரீவியஸ் வீக் ஹையோ நம்மளுக்கு லிக்விடிட்டி தான். நம்ம ஈஸியாக எடுக்கலாம் இங்கே ட்ரேட்.
சரிங்களா? ஹாலிடே மைல இருக்கும் நம்ம. அவ்வளோதான். அந்த ஒரு கேன்ல பார்த்தோன்னே ஈஸியாக எடுத்து நிறைய பேர் அந்த போஸ்ட் பண்ணிட்டு நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ வந்து 5 RR ஈஸி ட்ரேட். ரொம்ப 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 ஈஸி ட்ரேட். குயிக்கா போச்சு. நீங்க வெயிட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? ஈஸியா அடிச்சுதா இந்த ஐஸை. இதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன், நம்மளால இதில் எடுக்க முடியல, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிட்டில் பார்த்துட்டு இருந்தேன். 10 o'clock ஏஎம்க்கு அப்புறம் 10 AM அப்புறம் ஃபேமிலிட்டில் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ரெண்டுமே பார்ப்போம். ஃபேமிலி இங்கே ஃபேமிலிட்டு வராது, இந்த ஃபேமிலிட்டும் வரல. இங்கே இருக்கிற ஃபேமிலி எடுத்துக்கோங்க. 950, 950 955 அந்த ஃபேமிலிட்டும் வரல. அதிகபட்சம் லாஸ்ட்டில் வந்த 5 மினிட் இது ஒன்று தான். ஓகே, 5 மினிட் ஃபெராலிகா டேப் டன் 10:20. ஓகே, எதை லீவ் பண்ணி 10:15, 10:15க்கு கீழே தான் 10:20. ஆனால் இங்கே பாருங்க 10:15, 10:15 to 10:20. பட் இங்கே 10:15 to 10:20 லோவர் லோ. இஎஸ்ல ஐயர் லோ, எஸ்எம்டியா. நெக்ஸ்ட் வெயிட் ரொம்ப மேலே போயிட்டு எடுத்தாங்க. ஏன்னா 5 மினிட்ல இருந்தா நான் 1 மினிட் போனால் எடுப்பேன், நான் அப்படியே எடுக்க மாட்டேன். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வரேன். ஓகே, ஃபில் ஆயிடுச்சு. தென் இதுவும் ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது இதுலேயே ஃபில். ஓகே, ஸோ என்ட்ரி இந்த ஹை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்ட பிறகு குட்டி ஃபெராலிகர் நான் அதோட நினைக்கல. ஆனால் வந்துட்டு போயிட்டான், மனசே கஷ்டமாயிடுச்சு. ஒன்றுமே கிடையாது, 13. அதெல்லாம் வச்சு நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா 4 RR, இங்கே போய் 4 RR பிடிச்சோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நான் இதை வந்து பிரேக் பண்ணோன்னே இங்கே வைக்கிறேன் என்ட்ரி. தென் என்னுடைய எஸ்எல் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த லோவில் வைக்கிறேன். ஏன்னா அதுவே 25 எனக்கு கம்மி தான். அவ்வளோதான், ஒன்று ரொம்ப சிம்பிளான ட்ரேட், ரொம்ப 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 சிம்பிளான ட்ரேட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவர்சல் தான். நீங்கள் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணியிருந்தா கூட வேல்யூ. ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ட்ரஸ்டட் ட்ரேட்ஸ். நெக்ஸ்ட் தென் மார்க்கெட் போய் ரீச் ஆச்சா? ஆச்சுன்னா ஒரு விக்கு தான் அது. 4 ஹவர்லேயே விக்கு தான், டேலே விக்கு, 4 ஹவர்லேயே விக்கு தான். அது ஏன் திருப்பி மிச்சம் இருக்குது அது போகணும் எனக்கு தெரியல. பட் வில் சி. இவர் ஹாலிடே மாதிரி உட்காந்துட்டாரு. ஓகே, இப்போ அது மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் எப்போவுமே, இது ப்ரீவியஸ் ஹை மார்க் பண்ணி வச்சுப்போம், ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணி வச்சுப்போம். அதே மாதிரி இங்கே ப்ரீவியஸ் ஹை, தென் ப்ரீவியஸ் லோ. நம்மளோட எய்ம் என்ன சொல்லுங்க, 4 ஹவர்ஸ் வரல எப்போ மார்க்கெட் வரணும். ஏன்னா அவங்க ஒன்றால் பை ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. 4 ஹவர்ஸ் வரலையாக மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே 4 ஹவர்ஸ் வரலையாக மார்க் பண்ணுங்க. அடுத்தது 1 ஹவர். 1 ஹவரில் வந்து பாருங்க, நான் சின்னதாக ஒரே ஒரு டவுட்டுக்காக ஒன்று வச்சுட்டு இருந்தேன். இந்த 1 ஹவர் ஃபெராலிகா மார்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது நம்பிக்கை இல்லை, பட் நான் வச்சேன். இந்த 1 ஹவர் ஃபெராலிகா வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு. நோ ட்ரேட்ஸ் கைஸ், எனக்கு ஜஸ்ட் வாட்சிங். ரியாக்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட். பட் நான் எப்படி செல்லுன்னு சொல்றேன்றத சொல்றேன். இங்க பாருங்க நீங்களே, இது வந்து ஒரு லிக்விடிட்டி. ஓகே, இப்போ இந்த ஐ வந்து மார்க்கெட்டிங் எடுக்குதான். பார்த்ததுக்கு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த லோகோ வரணும், அது 4 ஹவர் பீரியட். எனக்கு அங்கெல்லாம் இல்லை நான் சொல்றது. அட்லீஸ்ட் இதுக்கு வரலாம்ல ஈஸியா, ஈஸி டார்கெட்ல. ஓ, இது நீங்க எப்படி வியூ பண்ணோம்னா HR12 அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நானுமே கணிக்க தவறு இருப்பேன், நிச்சயமா சொல்றேன். பைன்னு தான் நினைச்சேன் நான். சரிங்களா? பர்ஃபெக்டா வந்து இங்க பை ஃபெராலி கேப், இங்க இருக்கக்கூடிய ஓபி எல்லாம் போட்டு கரெக்டா போச்சு. அதுக்கு அடுத்தது மார்க்கெட்ல வந்து ஒரு மொமெண்டமே இல்லை. எனக்கு என்ன டவுட்னா, ஆல்ரெடி இங்க லிக்விடிட்டி கரெக்ட், திருப்பி எப்படி மேலே போற நீ? ஸோ அந்த ஒரு டவுட் எனக்கு அதிகமாக இருந்துட்டு இருந்தது. ப்ளஸ்
மார்க்கெட்ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ் எல்லாமே கலெக்டட். ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் உங்களுக்கு வேணும், நீங்க பை ஆகணும் ஃபர்தர், ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து தான் ஆகணும். ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய ஃபேலியா பாருங்க. இதுதான் நம்ம என்ட்ரியா சொல்றோம். அந்த 10-4 இருக்குல்ல, ஓகே 15 மினிட் ஆகுது. ஒன்றும் நான் என்ட்ரி வந்து மார்க் பண்ணிடுறேன். இதுதான் என்ட்ரி. டிபி ஃபர்ஸ்ட் இந்த லோ ஈஸியாக வந்துடும் மார்க்கெட். அதுக்கு தான் இந்த லோ என்ன ட்விஸ்ட் வச்சான்றதை நான் காமிக்கிறேன் கைஸ். 5RR 5.5 சம்திங் வரும். சரிங்களா, ஈஸி ட்ரேடா. அது எப்போ கிடச்சிருக்கு டைம்? மேக்ஸ் முடியும் போது 10-9 கிடச்சிருக்கு. இல்லை எஸ்எம்டி பார்த்துடலாமா? இந்த ஐஸை பாருங்க, இது 948 ஐஸ். இங்கே 948 எங்கே இருக்கு? ஐயோ ரொம்ப கீழே இருக்கு. 948 தாண்டி தான் மார்க்கெட்டிங்க ஹையில் உட்காந்துருக்கு. ஓகே 10-8க்கு. ஸோ அதுவே போதும் எஸ்எம்டின்னு சொல்கிறதுக்கு. எஸ்எம்டியாக வச்சாச்சு. இந்த 15 மினிட்ல போயிட்டு அந்த டிபி நீங்கள் எப்படி செட் பண்ணிடணுன்றத சொல்கிறேன். ரொம்ப வீக்காக இருக்கா 15 மினிட்? இது என்கியூ ரொம்ப வீக்காக இருக்கிறது பதிலாக ஒரு பாடியோ இல்லை ஓவரால் அங்கே சேர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். டிபி ரீச் ஆகிறதுக்கு சொல்கிறாங்க கைஸ், வேறு ஒன்றும் ஈஸி டிபியாக நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு கூட வெளியே வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சது எல்லாமே கரெக்டாக போச்சு. அந்த 15 மினிட்டே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பண்ணுச்சுன்னு சொல்கிறேன். அதோட பாடியை ஃபஸ்ட்டு தனியாக ரீச் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அதோடைய விக்கப்பை தனியாக ரீச் பண்ணுறது, அந்த மாதிரி தனியாக பண்ணிட்டு இருந்தது. ஒரு 5RR ட்ரேடு, ஈஸி 5RR. நீங்கள் இங்கேருந்தே எடுத்துக்கோங்க. 4.7 4.8 5RR நியர்லி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். மண்டே அண்ட் ஃப்ரைடே ரெண்டுமே வந்து கிளியர் டைரக்ஷன் கொடுத்துருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். மண்டே சீக்கிரமாக கொடுத்தது ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ்க்கு. ஃப்ரைடே வந்து கொஞ்சம் லேட் தான், ஏன்னா அதுக்குள்ளே நிறைய பேர் என்ட்ரி வந்து எடுத்து அக்கௌண்ட் ப்ளோ பண்ணியிருப்பாங்க நிச்சயமா. பட் நல்லபடியாக கொடுத்தாச்சு. தேர்ஸ்டேவும் நல்ல எக்ஸ்பான்ஷன் பை சைட்ஸில். என்ன மார்க்கெட்டில் பெருசாக அந்த எஃப்இஜிஸ் கிரியேட் ஆனாலுமே டேப் ஆகாமல் ஓவர் பை எக்ஸ்பான்ஷன்ஸ் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தது. ஸோ அதனால் எவ்வளோ பேர் கேப்சர் பண்ணிடுவாங்கன்னு தெரியாது. நெருக்கி நிதானமாக கொடுத்தது மண்டே அண்டு ஃப்ரைடே ஈஸி ட்ரேட்ஸ். தட்ஸ் இட் கைஸ். எல்லா ட்ரேட்ஸுமே நான் ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எஸ்எம்டியோட தான் எக்ஸிபியூஷன் டைம் ஃப்ரேமில். இதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ஹண்ட் ஆகி இருக்கணும். நீங்கள் போயிட்டு எஸ்எல் வாங்கக்கூடாதுன்னா, தென் ஆப்போசிட் சைடு லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கணும். இப்போ லிக்விடிட்டி ஹண்டான இடத்துல ஆல்ரெடி நீங்கள் எதனா ஒரு பீரியட் தொட்டிருப்பீங்க, இல்லை பீரியட் ரெமே கிரியேட் ஆயிருக்கும். இது பேசிக் கிரைடீரியா. இதில் என்ன, இப்போ ஒரு 1 hour 4 hour எதனா ஒன்று மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து 15 மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து 1 minute வருதுன்னா அது ரொம்ப ப்ராபிலிட்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு அது எதுவுமே இல்லை, டேரக்டாக நீங்கள் 15 எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, தேங்க்யூ கைஸ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க, பி கன்சிஸ்டன்ட்.